தமிழர்களின் கிராமிய திருவிழாவான ஜல்லிக்கட்டை அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதாடியுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு 2014ஆம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. ஆனால் மத்திய அரசு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி வழங்கி அறிவிப்பு வெளியிட்டது. அதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை கடந்த மாதம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு விசாரணை வியாழனன்று நடந்தது. அப்பொழுது ஜல்லிக்கட்டு என்பது பாரம்பரியமிக்க நிகழ்ச்சி என்றும் இது பந்தயமோ அல்லது கேளிக்கை நிகழ்ச்சியோ அல்ல என்றும் தமிழர்களின் கிராமிய திருவிழா என்றும் மத்திய அரசின் வக்கீல் வாதிட்டார். ஜல்லிக்கட்டுக்கு 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அறிவிக்கை மூலம் எப்படி அதை நடத்த அனுமதிக்கலாம் என மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினர். பிறகு விசாரணை டிசம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.